என் பேர் துரைராஜுங்க. நான் திருப்பூரில் இருக்கேன். எனக்கு கல்யாணமாகி ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க. நான் ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணிகிட்ருக்கேன். என் மனைவி இறந்து ஒரு 7 மாதம் ஆச்சுங்க. 1978 வருஷத்தில் நான் ஸ்கூல் படிப்பு முடித்தேங்க. முடிச்சுட்டு எங்கள் வீட்டில் 4 பேர் பசங்களை நான் தான் மூத்தவன் அப்படிங்கிற காரணத்தினால என்னால் என்ன செய்ய முடியும், வீட்டில் குடும்ப சூழ்நிலை காரணமாக நான் அந்த சின்ன வயசுலேயே நான் கம்பெனிக்கு போயிட்டு இருந்தேன். கம்பெனி தொழில் சரியில்லாத காரணத்தினால என்ன பண்ணிட்டேன், ஒரு சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமே அப்படிங்கிற சூழ்நிலை ஏற்படுறதுனால தான் என் ஃப்ரெண்டு மூலியமாக இளநீ வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இளநீ வெட்டி நான் ரோட்டில் தாங்க, ஒரு மெயின் ரோட்டில் போட்டு இளநீ வெட்டிகிட்டு இருப்பேன். நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அப்பா இளநீ வெட்டி தான் எங்கள் ஃபேமிலி எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேமிலி தான் ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலியாக இருப்போம். நாங்கள் ஒரு வேளை சாப்பாடு கூட சாப்பிட்றது கூட பக்கத்து வீட்டில் ஒரு கடன் வாங்கிட்டோ சமைக்கிற தேவையான பொருளை வாங்கிட்டு வந்தால் இங்கே சமைச்சா நாங்கள் சாப்பிடுவோம். என்னோடய வீடு பார்த்திங்கன்னா மழை பெஞ்சால் பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாமே கீழே ஒழுகும். அப்போ இப்படியே சில காலங்கள் போயிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுற ஓனர்கள்லாம் கொஞ்சம் எனக்கு பழக்கமானாங்க, இளநீ குடிக்கிறதுக்கு வர்றதுனால. அப்போ அவங்க சொன்னால், இந்த சின்ன வயசில் ஏன் நீங்கள் இப்படி இளநீ வெட்டிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு ஒரு லேண்டு வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதுனால என்ன ஆச்சு, இந்த இளநீ வெட்ட தொழிலை விட்டுட்டு நான் அந்த ரியல் எஸ்டேட் இடம் எப்படியே முடித்தா நம்ம பணம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் என்னன்னா அவங்களோட சேர்ந்து நான் ஒரு 5 வருஷம் அவங்களோட ட்ராவல் பண்ணி பார்த்தேன். எனக்கு ஒரு பிஸ்னஸ் கிடைக்கல. 5ஆவது வருஷத்தில் ஒரு இடம் முடித்து அதில் எனக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்வமாக இருக்கிற சூழ்நிலை பார்த்தோம்னா எனக்கு அந்த பணமும் சரியாக கிடைக்கவே இல்லை. அப்போ இந்த சூழ்நிலை என்னாச்சுன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. நம்ம இளநீ வெட்ட தொழிலையும் விட்டுட்டு வந்துட்டோம். இப்படி சூழ்நிலை குடும்பத்தை என்ன பண்ணுறேன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு சூழ்நிலை இருக்கும்போது தான் அப்போ நான் என்ன பண்ணுறது ஒரு சொல்யூஷன் கரும்பி ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் அப்போது இந்த மாதிரி 4 அப்படிங்கிற கிராமத்தில் அண்ணன் மோகன்சிலாசர் மீட்டிங் நடத்துகிறாங்க. அதுக்கு போனால் நிறைய அற்புதம் நடக்குது. நான் அப்பப்போ கேள்விப்பட்டேன். சரி நம்மளும் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வியாபாரிகளுக்கு உதவிக்கு அந்த அன்றைக்கி நான் வந்தேன். அண்ணன் கொடுத்த செய்தி எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்த வாழ்க்கையில். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான சூழ்நிலை அது எனக்கே நேரடியாக பேசுறது மாதிரி எனக்குள்ளே ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. எப்படி ஜெபிக்கணும்னே தெரியாது. ஆனால் அந்த மீட்டிங்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் எங்களுக்குள்ள ஒரு தெளிவு வந்துடுச்சு. நம்ம எப்படி ஜெபிக்கணும், இத்தனை பேர் சாட்சி சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லி அந்த அனுபவம் எங்களுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நாங்கள் குடும்பமாக உட்காந்து காலையில் அதிகாலை 5 மணிக்கு ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் எங்கள் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருண்டு கிடந்த வாழ்க்கை எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வெளிச்சமாக எங்களுக்கு நாங்கள் அதில் ருசித்தோம். அப்போ ஒரு பிஸ்னஸ் ஒன்று நடந்தது. அந்த பிஸ்னஸ் மூலிமா முதல்ல ஒரு 5000 ரூபாய் கிடைச்சதுங்க. அதிலேருந்து எங்களுடைய பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைஞ்சது. ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா இளநீ வெட்டும்போது பார்த்திங்கன்னா யாருக்குமே தெரியுது. ஆனால் கடவுள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் திருப்பூர் மாவட்டத்தில் எங்கள் கிரேஸ்ன்னு சொல்லி ரியல் எஸ்டேட்டில் தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அபரிதமாக ஆண்டவர் எங்களை ஆசிரிச்சிருக்காரு. ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள் இளநீ வெட்டும்போது பார்த்திங்கன்னா சைக்கிள் கூட ஒரு கடனுக்கு வாங்கிட்டு வந்தால் அப்பா அதை வேலை செஞ்சுட்டு இருந்தார். ஆனால் இன்றைக்கி ஆண்டோட கிருபையில் இன்றைக்கி 2 காரு 2 பைக்கு நாங்கள் சொந்தமாக நாங்கள் வச்சுருக்கோம். 150 ரூபா கூட சம்பாதிக்க முடியாத இருந்த சூழ்நிலையில் இன்றைக்கி என்னுடைய பிஸ்னஸ் லட்சமாக சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நாங்கள் இருந்த சொந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 1.25 சென்டில் தான் இருந்தோம். அங்கே ஒரு 2 பைக்குக்கு மேலே நிப்பாட்டவே முடியாது. கார் சுத்தமாகவே அங்கே நிப்பாட்டவே முடியாது. ஆனால் இன்றைக்கி ஆண்டோட கிருபையில் லாஸ்ட் இயர் வியாபார மீட்டிங் நாங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு கண்ணீர் விட்டு அப்பா ஜெபம் பண்ணிட்டு வந்தார். ஆனால் இன்றைக்கி கடவுள் ஒரு ரூபா சொத்துல மதிப்பை ஒரு 10 கார் நிப்பாட்ட அளவுக்கு எங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடை கொடுத்துருக்காரு. நாங்கள் இந்த அளவுக்கு இன்றைக்கி உயர்ந்தது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா 2003 வியாபார மீட்டிங்கில் மோகன் அண்ணன் சொன்ன மாதிரி இன்றைக்கி வரைக்கும் காலை நைட்டு பார்த்தீங்கன்னா அப்பா முட்டிங்கள் நின்று ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாள் கூட தவறவே மாட்டார். நான் வெடிகால் எழுந்தோடனே பார்த்தீங்கன்னா 4:30க்கு எழுந்துச்சு ரெகுலராக ப்ரேயர் பண்ணிட்டுருக்காரு. என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்த ஏசப்பாவுக்கு நான் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்துகிறேன். என்னுடைய பேர் ஆப்ரஹாம். எனக்கு தூத்துக்குடி மாவட்டம் செய்திநல்லூர் பக்கம் மேலே நட்டார்குளம். எனக்கு கல்யாணம் ஆகிட்டு 2 பிள்ளைகள் இருக்காங்க. நான் டிரைவர் வேலை செய்கிறேன். நான் 15 வருஷமாக குடிப்பழக்கத்தில் இருந்தேன். சொல்லப்போனால் ஒயின் ஷாப்பில் பாட்டில் அடுக்கி வைக்கிற மாதிரி அடுக்கி வச்சுருந்தேன் என்னுடைய வீட்டில். ஒரு நாளைக்கு குவார்ட்டரில் ஆரம்பித்து ஆப்பு போவோம். சில நேரம் ஃபுல் பாட்டிலும் பெரும், சில நேரம் முக்கால் வாசியும் போவோம். முழு நேரமும் குடிச்சிக்கிட்டே இருப்பேன். என்னையால் விட முடியலை. குடிக்கலைன்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும் எனக்கு. அது குடித்த உடனே எனக்கு ஒரு எப்படியோ மேலே அப்படி பறந்து போன மாதிரி போகும் பார்த்துக்காங்க. இப்படி இருக்கும் பொழுது நான் 2023 ஜனவரி மாதம்
சீரியல் பல்பை மரத்தில் போட்டிருந்தேன். அதை அவிழ்க்கிறதுக்காக வேண்டி மரத்தில் ஏற போகும்போது நான் ஏற்கனவே அதிகமாக குடிச்சிருந்தேன். மரத்தில் ஏறிக்கிட்டு இருக்கும்போது போதை அதிகமாயிட்டு, போதை அதிகமாக நான் மரத்தில் இருந்து கீழே விழுந்துட்டேன். பொத்துன்னு கீழே விழுந்த உடனே என்னுடைய கால் துண்டா போயிட்டு, என்னுடைய வலது கால் துண்டா போயிட்டு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல ஒன்றும். அதுக்கப்புறம் ஒரு 14 நாள் ஆஸ்பத்திரியில் இருந்தேன். 14 நாள் கழித்து ஆஸ்பத்திரிலேருந்து வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு வீட்டில் கட்டில் தான் படுத்து கிடந்தேன். கட்டில் இருந்து என்னையோட கீழே இறங்க முடியாது. இப்படி ஒரு 6 மாதம் வரை இருந்தேன். என்னை பார்க்க வரவங்களும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நீ இனி நடப்பியான்னு தான் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க. நீ இனி நடப்பியா, இனி நீ வேலைக்கு போவியா அப்படின்னு தான் கேட்பாங்க. 2 தலாவணியை வச்சுருப்பேன். அந்த தலாவணிக்கு மேலே தான் என் காலை வச்சுருப்பேன். என்னால் நவுட்ட கூட முடியாது. நான் லேசாக அந்த சைடு உருண்டு படுத்தாலும் வலி தாங்க முடியாமல் எம்மா ஐயான்னு நான் கத்துவேன். ராத்திரி டைம் டேபிள் தெரியாமல் கத்துவேன் ஐயா. 1 மணி 2 மணி 3 மணிக்கெல்லாம் வலி தாங்க முடியாமல் கத்துவேன். அந்த நேரத்தில் என் குழந்தை வந்து நைட்டில் ரொம்ப வலியில் ரொம்ப சத்தம் போட்டுட்டு இருப்பாங்க. தூங்குறது கம்மி தான், சத்தம் தான் ரொம்ப கேட்கும். இப்படி கஷ்டமான சூழ்நிலை நான் இருந்துக்கிட்டு இருக்கும்போது 2023 7வது மாதம் அற்புத பருவ நிகழ்ச்சி மொபைலில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். மொபைலில் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மோகன் அண்ணன் எல்லாத்துக்காக வேண்டி ஜெபம் பண்ண போகிறேன் அப்படின்னாங்க. அப்போ ஃபஸ்ட்டு பண்ணது பாவத்திலிருந்து விடுதலை ஆவதுக்கு ஜெபம் பண்ணாங்க. அப்போ நான் என்னையை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணேன். நான் பண்ண ஒவ்வொரு பாவங்களுக்காகவும், நான் சின்ன வயது முதல் பெரிய பிள்ளை வர நான் பண்ண என்னென்ன பாவம் பண்ணணும் நானே கேட்டிருக்கேன். ஏசப்பா, என்னுடைய கண்ணுனால நான் பண்ணின பாவங்கள், என் கையினால நான் பண்ண பாவங்கள், கர்த்தாவே ஏசப்பா என் பாவத்தை மன்னிங்க, எனக்கு மன்னிச்சு எனக்கு நல்ல சுகத்தை தாங்க, கால் எனக்கு மறுபடியும் வேணும்னு ஜெபம் பண்ண. இப்படியே சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதே சமயத்தில் அண்ணன் காலில் பிரச்சனை உள்ளவங்களுக்காக வேண்டி நான் ஜெபம் பண்ண போறேன்னு சொன்னாங்க. அவங்க அந்த இடத்துல கையை வச்சு வையுங்க அப்படின்னாங்க. நான் அழுதுகிட்டே கஷ்டத்தோடு மனப்பாரத்தோடு அந்த இடத்துல கையை வச்சுக்கிட்டே ஏசப்பான்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆனால் ஜெபம் பண்ணி முடிச்சாங்க. நானும் ஜெபம் பண்ணினேன், நானும் அழுதுகிட்டே இருந்தேன். ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு நிகழ்ச்சியை பார்த்து படுத்துக்கிட்டேன். ஆனால் மறுநாள் காலையில் நான் எந்திரிக்கும் போது ஏசப்பா பண்ண ஒரு பெரிய அற்புதம் தான். எந்திரிச்சு அந்த காலில் அப்படியே நடந்துட்டேன். எந்த காலில் டாக்டர் கீழே ஊழக்கூடாதுன்னு சொன்னாரோ அந்த காலில் நான் நடந்துட்டேன். எனக்கு அழுவை தாங்க முடியல. ஏசப்பா என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை தந்திருக்காருன்னு சொல்லி நான் என்னைய அர்ப்பணிச்சுட்டேன். அதுக்கப்புறம் என் காலில் ஒரு பிரச்சனை கிடையாது, ஒரு வலி கிடையாது, ஒன்றும் கிடையாது. நான் நல்லா நடக்கிறேன் ஏசப்பாவின் கிருபையினால. நான் என் தொழிலை செய்ய முடியாதோன்னு நினைச்சேன். என் தொழிலை செய்ய எனக்கு கடவுள் காலை கொடுத்துட்டாரு. நான் கோயம்புத்தூர் போயிட்டு வந்துட்டேன். இன்னும் ஒரு சில இடத்துக்கு திருவனந்தபுரமும் போயிட்டு வந்துட்டேன் ஐயா. கொச்சிக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டேன். அவ்வளோக்குள்ள எனக்கு என் கடவுள் ஒரு அற்புதத்தை என் வாழ்க்கையில் கொடுத்து எனக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்தார். குடிக்கணுங்கிற எண்ணம் எனக்கு துப்புரவா இல்லை. ஒரு சிலவங்க குடிக்கும்போது என்கிட்ட கேட்க நினைஞ்சாங்க, கொஞ்சம் குடிச்சிக்கோ அப்படின்ட்டு. எனக்கு அதை பார்த்தோன்னே அருவருப்பா தெரிஞ்சிட்டியா. இப்போ ஒரு நாளைக்கு குறைஞ்சது 1 மணி நேரத்து 1.25 மணி நேரம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஐயா. குடிப்பழக்கத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்து படுத்த படுக்கையா இருந்த என்னுடைய பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்து என்னை மறுபடியும் நடக்க செய்த என்னுடைய தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம்.